இப்போ கட்டுமான பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் சிலவற்றை நான் இந்த பாடத்தில் சொல்லித்தரேன். இப்போ தரைக்கு மேல் பகுதியில் எங்கெங்கெல்லாம் பாதுகாப்பு செய்யணும் என்பது பார்க்கணும். எந்த இடத்துலலாம் இரு உருவங்கள் சந்திக்குதோ அந்த இடம் எல்லாமே பாதுகாக்கணும். இதுதான் அடிப்படையான விதி. நம்மை பொறுத்தவரை விதிகளை கூட திருத்திக்கலாம், ஒழுங்குகள் திருத்தப்படக்கூடாதவை. ஒழுங்குகளெல்லாம் திருத்த முடியாது. இது ஒழுங்கு. சந்திப்பு நிகழும் எல்லா இடமும் பாதுகாக்கப்பட வேண்டியது. எல்லா சந்திப்புகளுமே திறன் குறையும், வலு குறையும். இப்போ தரையும் வெளியில் சுவருக்கு வந்தீங்கன்னா தரைப்பகுதியும் சுவரும் சந்திக்கும் இடம் இருக்கு இல்லையா, அது ஒரு தூணுக்கு அருகில் இருக்கக்கூடிய சுவரும் சந்திக்கும் இடம். எல்லா மூலைகளும் தளமும் சுவரும் சந்திக்கும் இடம். ஓட்டுக்காக தூண் கட்டினாலோ அல்லது சுவர் கட்டினாலோ இந்த மரங்களும் சுவரும் அல்லது தூணும் சந்திக்கும் இடம். இவை எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டியவை. இந்த எல்லா இடங்களிலுமே திறன் குறைவு ஏற்படும், வலுக்குறைவு ஏற்படும். இந்த பாதுகாப்பிற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னா, சில தொழில்நுட்பங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் சுவர் எப்படி பாதுகாக்கப்படுகிறது என்பது அடிப்படை. அதிலிருந்து தான் சந்திப்புகளுக்கான பாதுகாப்பு வருது. ஏன்னா எல்லாமே சுவர் தானே, அடிப்படை எல்லாமே சுவர் தான். தரைத்தளத்தை தவிர மற்ற எல்லாமே சுவர் தான். இது எப்படி பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா, ஒன்று, இந்த கட்டுமானம் மூச்சு விட வேண்டும். ஆனால் புற தாக்கத்திற்கு ஆட்படக்கூடாது. இதுக்கு என்ன பொருள்னா, வெளியிலிருந்து புறத்திலிருந்து எது வருதோ அது தடையில்லாமல் உள்ளே சென்று கொண்டே இருக்கக்கூடாது. உள்ளே போய் அது சேகரமாகக்கூடாது, தேங்கக்கூடாது. இப்போ மூச்சு விடுதல் அப்படின்னா காற்று தெரியும் உங்களுக்கு. எதுவாக இருந்தாலும் ஒரு கட்டுமானத்திற்கு உள்ளே காற்று உள்நுழைய வேண்டும், காற்று வெளிச்செல்ல வேண்டும். இதுதான் பாடம். நீர் உள்ளே செல்லக்கூடாது, காற்று தான் உள்ளே செல்லணும், நீர் உள்ளே செல்லக்கூடாது. உள்ளே நீர் செல்லவே கூடாது என்பது தான் அடிப்படை. உள்ளிருக்கும் நீர் வெளியே வரக்கூடாது. அதாவது உள்ளிருக்கும் நீர் வெளியே வருதுன்னா அந்த கட்டுமானம் உடையுதுன்னு பொருள். காற்று உள்ளே செல்லணும், வெளியே வரணும். அதான் மூச்சுன்னு நம்ம சொல்கிறோம். மூச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டா இந்த இடத்துக்கெல்லாம் வரலாம். அது தரைத்தளமாக இருக்கலாம், தூணாக இருக்கலாம், சுவராக இருக்கலாம். எல்லாத்துக்குமே இதுதான் அடிப்படை. மரங்களுக்கும் கூட நான் நேற்று சொன்னேன், அது மூச்சு விடணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அது ஒரு சுவரில் ஈரம் எப்பொழுதுமே இருக்கும். அது எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் ஈரம் இருக்கும். 200 ஆண்டுகால கட்டடம் இருந்தால் கூட சுவருக்கு உட்பகுதி ஈரம் இருக்கும். அந்த ஈரம் என்ன வடிவத்தில் இருக்கும்னா, அது நல்ல சுழன்று செயல்படும் காற்று என்ற வடிவத்தில் இருக்கும். அதாவது சுவருக்கு உள்ளே அல்லது தளத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஈரம் குளிர்ச்சியான காற்று என்ற வடிவத்தில் இருக்கும். குளிர்ச்சியான காற்று உள்ளே இருக்கும், எப்பவுமே இருக்கும். இந்த குளிர்ச்சியான காற்று சூடு ஆகவே கூடாது. இந்த காற்று சூடு ஆகுதுன்னா வெடிப்பு விட்டுரும். சூடானாலும் வெடிப்பு விடும். நீர் நேரடியாக உள்ளே சென்றாலும் வெடிப்பு விட்டுரும். இந்த குளிர்காற்று உள்ளே ஒரு சுழல் செயல்பாட்டில் இருக்கணும்னா அதற்கு என்ன தேவை? முதல் தேவை இந்த சுவர் அல்லது தளத்துடைய கனம். அதாவது அகலம் நம்ம பொதுவாக சொல்கிறோம், கனம். அதான் நம்ம 2 அடி இருக்கணும்னு சொல்கிறோம். இந்த 2 அடி இருந்தால்தான் வெளியிலிருந்து வரக்கூடிய வெப்பம் அதிகமாக உள்ளே செல்லாது. வெப்பத்துடைய ஊடுருவல் குறைவாக இருக்கும். அதாவது சூடு ஆகாது அது. இது ஒன்று. இரண்டாவது, இந்த சுவர்களும் பிற கட்டுமானமும் எப்படி பாதுகாக்கப்படுது? கூரையால் எப்படி பாதுகாக்கப்படுது? அதுக்கு தான் வாட்டம். அந்த ஓடு எவ்வளோ வாட்டமாக இருக்கணும், இது முக்கியம். நேரடியாக வெயில் படுவதை எந்த அளவு தவிர்க்கலாம். நேரடியாக வெயில் படும் சுவரில், அது வேற. ஆனால் எப்படி தவிர்க்கிறதுன்றது தான் தொழில்நுட்பம். நேரடியாக வெயில் படுவது, நேரடியாக மழை படுவது எவ்வளவு தவிர்க்கலாம் என்பதை பொறுத்து
அது உள்ளே காற்றின் சுழற்சி இருக்கும், குளிர்காற்று சுழற்சி இருக்கும். வீட்டுக்கு உள்ள மிக அதிகமான வெளிச்சம் இருக்கக்கூடாது, மிக குறைவான வெளிச்சமும் இருக்கக்கூடாது. இதெல்லாமே கட்டுமானத்துடைய வலிமையை முடிவு செய்யக்கூடிய காரணிகள் தான். அது பொதுவாகவே ஒரு குறைந்த வெளிச்சம் அல்லது ஒரு மங்கலான வெளிச்சம் ஒரு வீட்டோட சூழலுக்கு நல்லது. இந்த வெளிச்சம் என்பது ஒரு வகையான வெப்பம்தான், வெப்பத்தின் ஒரு வகை தான் வெளிச்சம் என்பது. மிகுதியான வெளிச்சம் எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்குன்னா அது வெப்பம்தான், வீட்டுக்குள்ளே வெப்பம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதனால் நம்முடைய மரபு வீடுகள் எல்லாமே பார்த்தா அதிக வெளிச்சமே இருக்காது, அதிக இருட்டும் இருக்காது, இரண்டுக்கும். அதை வடிவமைக்கிறது சாளரங்கள் தான், சன்னல்கள். முறையாக சன்னல்கள் வச்சிருது, வெளிச்சம் உள்ளே வரும்படியான தேவையான எண்ணிக்கையில் தேவையான அளவில் சன்னல்கள் வைத்திருத்தல், வெளிக்காற்று உள்ளே வரும்படி அமைத்திருத்தல். இப்படி வெளிக்காற்று உள்ளே வந்து செல்லும் பொழுது உள்ள நீர் தேக்கம்லாம் இருக்காது. உள்ள சுவர் மேலே அந்த ஈரக்காற்று தேங்கி நிற்கிறது, பூஞ்சை பிடிக்கிறது, இதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. வெளிக்காற்று உள்ளே வந்து செல்லும் பொழுது குறைவு. இயற்கையான வெளிச்சம், அதாவது கதிரவனோட வெளிச்சம் உள்ளே வருது. இதெல்லாம் மிக அதிகமாக குளிர்ச்சி அடையாமல் பார்த்துக்கும். செயற்கையான வெளிச்சம் தான் அதிக சூடுபடுத்தும். விளக்கு வெளிச்சம் இருக்கு இல்லையா, விளக்கு வெளிச்சம் வந்து உடலுக்கு உடனே நமக்கே தெரியும், நல்ல உடல் சூடாயிடும் அதிக விளக்கு வெளிச்சத்தில் இருந்தால். மரபு வீடுகளில் மரபு முறையில் வந்து எல்லாத்தையும் கட்டிட்டு இந்த வெளிச்சம் பற்றாக்குறையில் இருக்கிறது அல்லது மின் விளக்குகளை மட்டுமே அதிகமாக சார்ந்து இருக்கிறதெல்லாம் தவிர்க்கணும். அது உள்ள வாழ்கிறவங்களுக்கும் உகந்ததல்ல, அந்த வீட்டுக்குமே அது உகந்ததல்ல. புறத்திலிருந்து வரக்கூடியதை கூரைகள் அமைப்பால் பாதுகாக்கிறோம். உள்ளே உட்புறத்தை, அதாவது வீட்டின் உட்புறத்தை காற்று வந்து செல்லும்படியாகவும் வெளிச்சம் வந்து செல்லும்படியாகவும் பாதுகாக்கிறோம். இதெல்லாம் ஒரு அடிப்படையான கட்டமைப்பு. நீங்கள் வடிவமைக்கும் போது இதெல்லாம் கருத்தில் வச்சுக்கணும். இதற்காகத்தான் அளவீடுகள் எல்லாமே இருக்குது. ஒரு சாளரம்னா எவ்வளவு அகலம், எவ்வளவு உயரம் அப்படின்னு கணக்குகள் இருக்கு இல்லையா, அளவீடுகள் இருக்குது. அது எல்லாமே இதுக்காகத்தான். சுவர் எவ்வளோ நீளம், இதில் எவ்வளோ வெளிச்சம் வேணும்னா நீங்கள் எவ்வளவு பெரிய சன்னல் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் அப்போ முடிவு பண்ணணும். இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கட்டுமானத்துடைய வலிமை என்பது.